மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் ஆதியான், வயது 26. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவர். அரசு சட்டக்கல்லூரியில் படிப்பை முடித்த ஆதியான் இளம் வயதில் திருப்பூர் மாவட்ட கூடுதல் உரிமையியல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இப்போ 25 வயசு முடிஞ்சு 26 வயசு நடந்துட்டு இருக்கு. தமிழ் வழியில் படித்தாலும் எல்லா துறையிலையும் சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக நீதிபதி அப்படின்றது இளம் வயசில் நான் சாதனை பண்ணியிருக்கேன். நான் என்ன ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் அனைவரும் அரசு பள்ளியை தேர்ந்தெடுங்க. பெற்றோர்கள் அனைவரும் அரசு பள்ளியில் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு எந்த தயக்கமும் காட்டாதீங்க. அரசு பள்ளியில் நீங்கள் தாராளமாக சேருங்க. அதை நான் உங்களுக்கு அந்த ஆர்வம் கொடுச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட காரணம் என்னென்னா சார், நம்ம பெற்றோர்கள் அனைவரும் அந்நியம், அதாவது இங்கிலீஷ்ன்றது தான் அறிவு, இங்கிலீஷ் மொழின்றதை புரிஞ்சுக்கிறாம இங்கிலீஷ் தான் அறிவு, இங்கிலீஷில் படித்தா மட்டும் தான் நம்ம அரசு பணிக்கு போக முடியும், பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆரம்ப கல்வியும் நம்மளுடைய அடிப்படை புரிதலும் தாய்மொழியில் படித்தா மட்டும்தான் நமக்கு அடிப்படை சிந்தனைகள் வரும். எடுத்துக்காட்டு நம்ம ஐயா அப்துல் கலாமே ஆரம்ப பள்ளி தமிழில் படித்தவர் தான். நம்ம எதை படித்தோம் அப்படின்னாலும் நம்ம தாய்மொழியில் படிக்கும்போது தான் அது தத்துவ ரீதியமாக நமக்கு புரியும். நம்ம அதை வேற லாங்குவேஜ், அதாவது ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, அந்த மொழியில் நம்ம வெளிப்படுத்துறது ஒரு அறிவு கிடையாது, அது ஒரு மொழி, அவ்வளோ. இட்ஸ் டூல் ஃபார் கம்யூனிகேஷன், அதாவது இன்னொரு மனிதனை நம்ம தொடர்பு கொள்றதுக்காண்டி அது ஒரு மொழிதானே தவிர அது மட்டுமே அறிவு இல்லை. அதனால் பெற்றோர்கள் அனைவரும் அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு தயங்காமல் அரசு பள்ளியில் சேருங்க. இது ஒரு சிறந்த முடிவு.